ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிட்டு சைன்இன் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மீட்டிங் நீங்கள் கிரியேட் பண்ணவோ மீட்டிங் உங்களுக்கு ஜாயின் பண்ணவோ பே பண்ண தேவையில்லை. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். இல்லை ஃப்ரீயாக மீட்டிங் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கீழே நியூ மீட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ நியூ மீட்டிங் டேப் பண்ண அப்புறம் உங்கள் மீட்டிங் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. உங்கள் மீட்டிங் உண்டான லிங்க் இருக்குது. உங்கள் மீட்டிங்கில் நீங்கள் யாரை ஜாயின் பண்ணிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை நார்மல் மெசேஜ்லையோ உங்களுக்கு எதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் அந்த லிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் மீட்டிங் கோட் அனுப்பிச்சு கூட அவங்கள உங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க வைக்கலாம். உங்களோட மீட்டிங் கோடு வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் செட்டிங்கில் இங்கே இருக்கும் பாருங்கள். இதுதான் உங்களோட மீட்டிங் கோடு, UPWன்னு சொல்லி இருக்கு பாருங்கள். இந்த மீட்டிங் கோட் அனுப்பிச்சு கூட அவங்கள உங்கள் மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மொபைல்லேருந்து ஒரு மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட கூகுள் மீட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மீட்டிங் கோடு இருக்கும், இதை டேப் பண்ணுங்கள். மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா மீட்டிங் கோடை டேப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மீட்டிங் கோடு அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த கோடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மீட்டிங் கோடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஜாயின் மீட்டிங் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு ஆஸ்க் டு ஜாயின் கொடுங்க. அதாவது உங்களை மீட்டிங்க்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும், இந்த பர்சன் உங்களோட மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி. ஸோ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்க அட்மிட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களோட மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட் ஒன்றுன்னு சொல்லி ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் மீட்டிங்கில் யார் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் இந்த சேட் செக்ஷனில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இது பாஸ் ஆகும். அதாவது உங்கள் மீட்டிங்கில் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹாய் மெசேஜ் போகும். தேர்ட், இந்த இன்ஃபர்மேஷன் செட்டிங்கில் உங்களோட மீட்டிங் கோடு இருக்கும், உங்களோட மீட்டிங் லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்களோட பார் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அவங்கள பின் பண்ணி கூட மேலே வச்சுக்கலாம், அவங்கள மியூட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்கள மீட்டிங்கில் விட்டு ரிமூவ் பண்ணால் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இங்கே ஸ்க்ரீன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மீட்டிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை வீடியோ கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அண்ட் வந்து மைக்ரோஃபோன் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மேலே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஆடியோ அவுட்புட் எப்படி ப்ளே ஆகணும்னு சொல்லி கேட்கும். அதாவது உங்களோட ஆடியோ அவுட்புட் வந்து ஸ்பீக்கரில் ப்ளே ஆகணுமா இல்லை ஃபோனில் ப்ளே ஆகணுமான்னு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கேப்ஷன், அதாவது நீங்கள் இங்கிலீஷில் எதனா பேசுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணி வரும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தெரியும், இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் மாதிரி காமிக்கும். தேர்ட் ஆப்ஷன், இந்த 3 டாட்ஸை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்விட்ச் கேமரா, அதாவது உங்கள் ஃப்ரண்ட் கேமராலேருந்து பேக் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ் இப்போ ஆனில் வச்சுருக்கோம், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் ஸ்கின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.